ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாங்க கோகுலாஷ்டமி இன்று அதை பற்றி நாங்கள் எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு வாங்க. யசோதையோட தோழியான சுமதியும் எங்கள் வீட்டில் வச்சிருக்கிற இன்று கோகுலாஷ்டமி கொண்டாடுகிற யசோதையும் சுமதியும் உங்களை வாங்க வாங்க என்று அழைக்கிறது. கோகுலத்தில் போய் அங்கே எப்படியெல்லாம் கண்ணனும் யசோதையும் தன்னுடைய விளையாட்டுகளையும் லீலைகளையும் யசோதை அம்மாவின் பொறுமைகளையும் இந்த வீடியோவில் பார்ப்போமா? வாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழாதான் கோகுலத்தில். எப்படியெல்லாம் யசோதை அம்மா தன் அனுபவத்தை பற்றி நான் ஒரு சின்ன கதையாக இங்கே காமிச்சிருக்கேன். பாருங்க, வெண்ணையை தூக்கிட்டு போய் மொதல் நாளே திருடி அங்கே இருக்கிற செவுத்து மேலே உட்காந்துருக்கான். இன்றைய கண்ணனின் மாடல் இது. பாருங்க எவ்வளோ அழகாக வெண்ணெய் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது இருக்கிறார். எங்கள் வீட்டு எல்லாம் தொடச்சி கோலம் வச்சு இலை கட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அன்றைக்கு கிருஷ்ணருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே போய் நாங்கள் ரெடி பண்ணணும். இந்த வருஷம் நாங்கள் கிருஷ்ணர் பொம்மை ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்றா புதுசாக வாங்கி வைப்பேன். இந்த வருஷம் நான் புதுசாக ஒரு கிருஷ்ணர் பொம்மை வாங்கியிருக்கேன். பாருங்களேன், எல்லாம் பளிங்கு தான், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவருடைய கண்களும் பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்கும். இதெல்லாம் அவருக்கு வெண்ணெய் வைப்பதற்காகவும் நாங்கள் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் முன்ன வச்சிருந்த பொருட்கள். இப்போது அந்த குட்டி கிருஷ்ணரை வாங்கினேன். பாருங்க, இது ராதை கண்ணன். இதிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. பாருங்க, அவருக்குன்னு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கோலம் போட்டு அதெல்லாம் வச்சு மேலே இப்போ புதுசாக வாங்கின கண்ணனையும் வச்சுட்டு இதுக்கு கீழே நாங்கள் எப்பயுமே வெள்ளி கண்ணன் கும்பிடுவோம், அதையும் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக தன்னுடைய மயில் பீலிகையை வச்சு அவ்வளோ அழகாகவும் புல்லாங்குழலை வச்சு ஊதுகிறார். பின்னாடி நாங்களே வரைஞ்சோம், எங்கள் பொண்ணே வரைஞ்சிருக்கு. அதாவது கடல் கரையில் கண்ணன் வச்சு கும்பிடுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதோட கண்ணனின் லீலைகள் தான் ஆரம்பிக்கப்படுகிறது. பாருங்கள் எவ்வளோ அழகாக. இதுவும் பித்தளையில் வாங்கினது, இதுவும் பளிங்கில். ஒவ்வொரு வருஷமும் நான் ஒவ்வொன்று புதுசாக கண்ணனை வாங்கி வச்சு ஒரு வருஷம் குட்டியாக கிடைக்கும், ஒரு வருஷம் பெருசாக கிடைக்கும். இந்த பளிங்கி சிலை நான் ரொம்ப தேடிகிட்டே இருந்தேன், இப்போ தான் கிடச்சிது. இது நான் வெள்ளியில் வச்சு கும்பிடுவோம். இது கும்பிட்டுட்டு பிறகு நாங்கள் எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுக்குவோம். இதுவும் உடுப்பியில் வாங்கினது, பித்தளையில் செஞ்சது, உடுப்பி கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகத்தில் எங்கே கோயிலுக்கு போகிறோமோ குருவாயூர் போனோம் அங்கே இது கண்ணனின் பாதங்கள் வைப்போம். அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் கண்ணன் வந்திருக்கான் அப்படின்னு தெரியறதுக்கு பாதங்கள் வைத்து கும்பிட்டுருக்கோம். அதையும் பாருங்கள், இதோ கண்ணனின் படைப்புகளான சீடை, வாழைப்பழம் எல்லாமே வச்சு படைச்சிருக்கேன். அவருக்கு வெண்ணெய், நெய், பால், அவுள், சீடை ரொம்ப பிடிச்சது. வாங்க யசோதையும் கண்ணனும் பற்றி பார்க்கலாமா? யசோதை கண்ணன் அப்படின்ற டாப்பிக்கு, அதை பற்றி நம்ம கோகுலத்தில் எப்படிலாம் ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு நாங்களே செஞ்சது தான், அதாவது யானையோட முகப்பு. வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலாம். இது கோகுலத்தில் ரெடி பண்ணினது. ஃபஸ்ட்டு கம்சனால் இது பண்ணின, அதாவது வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த குழந்தையை கம்சன் கொன்றுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் யமுனை நதியிலிருந்து கோகுலத்திற்கு எடுத்துகிட்டு போய் நந்தகோபர் வீட்டுக்கு கொடுக்குறாரு. அப்போ யமுனை ஆற்றின் கரையில் இறங்கும்போது கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துடும். அப்பையும் மழையும் இடியும் மின்னல் வரும். ஆதிசேஷன்கிற என்ற பாம்பு தான் கண்ணனை காப்பாற்றி கொண்டு போய் நந்தகோபரிடம் கொடுப்பாங்க. நந்தகோபரும் யசோதையும் கண்ணனை தன் வீட்டில் அவ்வளவு சொகுசாக பார்த்திருப்பார். யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தையை வசுதேவர் எடுத்துகிட்டு போயிட்டு கண்ணனை மட்டும் இங்கே வச்சிட்டு இருப்பாங்க. கண்ணன் கோகுலத்தில் விளையாடுவார். இவருங்க டெய்லியுமே கண்ணனுக்கு தூங்க வைக்க
பாட்டு பாடி செய்வாங்க. எந்திரிச்சோடனே அவர்களுக்கு குளிப்பாட்டி அமுது ஊட்டுவாங்க யசோதை அம்மாள். அமுது ஊட்டுறதே ரொம்ப, அதாவது குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் கண்ணன் நல்லா பொறுமையாக உட்காந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா குருவாயூருக்கு போய் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே நம்ம உணவு ஊட்டிட்டு வந்துட்டோம்னா அந்த குழந்தைக்கு எந்த நோய் நொடியும் வராமையும், உணவு ஊட்டுதல்னவே ஒரு சின்ன திருவிழா மாதிரி குருவாயூரில் வைப்பாங்க. அது சாப்பிட்டுட்டு வந்துட்டா எந்த ஒரு தீங்கும் நடக்காது அப்படிம்பாங்க. இது பாருங்கள், கண்ணன் விளையாண்ட பொருட்கள், தள்ளுவண்டி, சைக்கிள் ரிக்ஷா, வாத்து, அப்புறம் குதிரை வண்டி, இது எல்லாமே கண்ணன் சிறு குழந்தையாக வைத்து விளையாண்டது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த குட்டியாக கான்செப்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது பாருங்கள், குதிரை வண்டி ஏற்றம்னு சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. இது அந்த காலத்தில் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்பயும் கிராமப்புறத்தில் இது வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நாங்கள் ஒவ்வொன்றா சேர்த்து சேமித்து வச்சுருக்கோம் இதுன்னு. அடுத்தது மாடுகள். கண்ணன் பெரியவனானவனை மாடுகள் ஓட்டிட்டு வருவான். அதாவது ஒரு 8 வயதுக்கு அப்புறம் மாடுகளை காலையில் ஓட்டிட்டு நைட்டுக்கு, அதாவது மாலை நேரம் கொண்டு வருவான். அதுக்குள்ளே இன்னும் மாலை சந்திரன் மறையும் போதே இன்னும் காணோம் அப்படின்னு யசோதை அம்மாளும் சுமதியும் கண்ணனை தேடி பார்க்கிறார்கள். இன்னும் வரலையே அப்படின்னு வாசலில் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது கண்ணன் வருவான் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். தன் தோழிகளிடம் இன்னும் காணோம், காட்டிற்கு போன பையனை இன்னும் காணோம், மாடுகளோடு போனானே இன்னும் காணோம் அப்படின்னு யசோதை அம்மாள் கண்ணனை பற்றி தேடிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது கண்ணன் வீட்டிற்கு அருகே எல்லா மாடுகளையும் ஓட்டி வந்து விடுகிறான். உடனே யசோதை அம்மாளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஐயோ, கண்ணன் வந்து விட்டான் என்று. இப்படியே அவனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, அங்கே போய் ஒவ்வொரு கோகுலத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லையும் போய் கண்ணன் தன் தோழர்களுடன் வெண்ணெயை திருடி தின்றுவார்கள். பாருங்க, வெண்ணெயை தேடி தின்றுவார்கள். குடத்தையும் காலி பண்ணி வச்சிருவாங்க. இதுவே இவர்களுடைய வேலையாக இருந்தது. இது அங்கே இருக்கிற சுமதியும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் யசோதை அம்மாளிடம் முறையிடுகிறார்கள். இப்படியே கண்ணன் செய்கிறான். பாருங்கள், இது அநியாயம். நான் இப்போதுதான் வெண்ணெயை ரெடி பண்ணி வைத்துவிட்டு வந்தேன். கண்ணன் எங்கள் வீட்டுக்குள்ளே போய் எல்லா வெண்ணையும் தின்றுவிட்டு தன் தோழர்களுடன் வருகிறான். உடனே யசோதை அம்மாள் கண்ணனை கூப்பிட்டு உளியில் கட்டி விடுகிறார். உரியில் கட்டும் பொழுது கயிறே பத்தாது. எவ்வளவோ அவளும் முயற்சி பண்ணுவாள். கடைசியாக கண்ணனே மனதுருங்கி, ஐயோ பாவம், யசோதையின் கைகள் வலிக்கும் என்று அந்த உரியில் இது பண்ணிக்கிறான். பாருங்களேன், என்னென்ன சேட்டைகள் கோகுலத்தில் செய்திருக்கிறான் பாருங்களேன் கண்ணன். இந்த மாதிரி ஃபுல்லாக வீடுங்களை எல்லாம் போய் வெண்ணெயை திருடி உடம்பெல்லாம் பூசிட்டு எல்லாமே அமகலம் பண்ணிட்டு இருப்பான். அப்பொழுது யசோதை கூப்பிட்டு குழந்தையை காலில் போட்டு குளிப்பாட்டி சீராட்டி பாராட்டி எல்லாம் வைப்பார்கள் கண்ணனுக்கு. இதே மாதிரி கோகுலத்தில் இன்றும் நடைபெறுகிறது. அதே போல இது போல நானும் செய்திருக்கிறேன் பாருங்கள். மதுரா நகரில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் 8வது மகனாக கிருஷ்ணர் பகவான் அவதரித்தார். கிருஷ்ணர் பிறந்து சிறைச்சாலையில் பிறந்தார். கோகுலத்தில் வளர்ப்பு தாயான யசோதையால் வளர்க்கப்படுகிறார். யசோதை அம்மாளிடம் வளர்க்கப்படுகிறார். இதே போல் ஒவ்வொருவர்களும் செய்து கொண்டிருப்பார். கிருஷ்ணரை நிறைய பேர் வச்சு யசோதை அம்மாள் கூப்பிடுவான். கண்ணா, முகுந்தா போன்ற பெயர்களையும் நிறைய பெயர்களையும் அவர் கூப்பிடுவாங்களாம்மா. இப்படியே ஒவ்வொரு நாளும் ஜெயந்தியை கொண்டாடுவார்களாம். அரிசி மாவில் காலாட்சிகளை போட்டு கொண்டாடுவார்களாம். பண்டிகைக்கு, கிருஷ்ணர் பண்டிகைக்கு எங்கெங்கெல்லாம் செய்வாங்கன்னா மதுரா, கோகுலம், துவாரகை, குருவாயூர், உடுப்பி, பூரி, ஜெகநாதர், பண்டரிபுரம் என்ற எல்லா ஊர்களையும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதுவே பாருங்க, யசோதை அம்மாளும்
தோழர்களுடன் கண்ணன் எல்லா அமகலமும் பண்ணிட்டு வந்து வெண்ணெயை எல்லாம் உடம்பெல்லாம் பூசிட்டு வந்து மாடுகளை ஓட்டிட்டு வந்து அங்கே இருக்கிற சகதிகள் எல்லாமே இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ யசோதை அம்மாள் கூப்பிட்டு தன் கால்களில் மேல் படுக்க வைத்து குளிப்பாட்டுவாள். குளிப்பாட்டும் பொழுது கண்ணன் நெய்யெல்லாம் பூசிட்டு வந்திருப்பார் தானே, அதனால் அங்கே எண்ணெய் நல்லெண்ணெய் சீவக்காய் எல்லாம் போட்டு தண்ணீர் ஊற்றி அவருக்கு வேண்டிய நறுமணப் பொருள்களான அத்தர், அகில், வாசனை திரவிய பொருள்கள் ஆகியவற்றையெல்லாம் கலந்து யசோதையம்மாள் கண்ணனுக்கு தலைக்கு ஊற்றி அவ்வளோ சுத்தம் செய்வார். இது தேவர்களும் ரிஷிகளும் அவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்பார். என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே கண்ணனை நாம் தொழுது கால்களை தொடுவோம். ஆனால் யசோதைக்கு கிடைத்த பாக்கியத்தை பார்த்தீர்களா? கண்ணனே கால்களை தொட்டு விளையாடுகிறான். இந்த பாக்கியம் யாருக்குத்தான் கிடைக்கும்? அது யசோதை அம்மாளுக்கு கிடைத்திருக்கிறது. எவ்வளவு நல்ல பாக்கியம்! அதைத்தான் யசோதை கால்களில் கண்ணன் என்ற கான்செப்ட் செய்திருக்கோம். அதில் அகில் எல்லாம் போட்டு தூங்க வைக்கிறார். கண்ணனுக்கு பிடித்த பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க. சீடை, முறுக்கு, சின்ன முறுக்கு, தட்டை, காரா பூந்தி என்ற 9 வகையான பலகாரங்களை எல்லாம் செஞ்சு இறைவனுக்கு படைப்போம். இந்த முறுக்குங்களுக்கும் அவருக்கு மிகவும் பிடித்தமான பலகாரங்கள், அதுவும் இல்லாமல் இனிப்பு வகைகளில் லட்டு, பாயாசம், பால்கோவா என்ற எல்லா வகையான படைப்புகளும் நம்ம வைத்து படைக்கலாம். இதுவே கண்ணனின் லீலைகளாகும். நன்றி.